அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே இப்போ நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது கும்பாபிஷேக விஷயம் தாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப களை கட்டிட்டு இருக்கு. பல மக்களால் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக விழா ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போதுல இருந்தே மக்கள் திருச்செந்தூரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருச்செந்தூர் அவ்வளவு மகிமை கொண்ட ஒரு திருத்தலம். முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு அப்படின்னு சொல்லலாம். என்றும் இல்லாத ஒரு வித்தியாசம், ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னா அது கடற்கரையொட்டி இருக்கக்கூடிய ஒரு முருகத்தலம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனினுடைய தாய் வீடு அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலும் பரவிட்டுருக்கு. அதாவது திருச்செந்தூர் முருகனினுடைய தாய் வீடு எந்த கோவில் அப்படிங்கிறத பற்றியும், தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தினுடைய அரிய நிகழ்வு, பல சுவாரஸ்யமான தகவலையும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மதத்தில் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்னு அனைவராலும் கொண்டாடப்படுறாரு. இப்படியான நிலையில் சிவனை விட சக்தி கொண்டவராக அறியப்படும் முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவற்றில் மிக முக்கியமானது 2ஆம் படை வீடாக அறியப்படும் திருச்செந்தூர். ஏன்னா இங்கே செந்தில் ஆண்டவர் அப்படின்ற திருப்பெயரோடு முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த நிலப்பரப்பில் அமைய பெற்றிருக்கக்கூடிய திருச்செந்தூரில் தான் சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை முருகப்பெருமான் வதம் செய்ததாக சொல்லப்படுது. அதனால் முருகனின் விசேஷ நாட்களில் ஒன்றான கந்த சஷ்டி இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அது மட்டும் கிடையாது, திருச்செந்தூருக்கு வந்தால் திருப்பம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே உண்டு. அப்படிங்கிறதுனால நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து செல்கிறார்கள். இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் மகா கும்பாபிஷேகம் 2025 ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:15 மணியில இருந்து 6:50 மணிக்குள்ள வெகு விமர்சையாக நடைபெற போகிறது. இதனை முன்னிட்டு கோயிலின் யாகசாலை பூஜைகள் அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாலை தொடங்கியிருக்கு. இப்படியான நிலையில் நாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய பல்வேறு சிறப்பு செய்திகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் தாய் வீடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடத்தை பற்றி இப்போ நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில் கருவறையில் வள்ளி தேவானையுடன் கூடிய பால சண்முகராகவும் சுப்பிரமணியனாகவும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையானது திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் குறுக்குத்துறை முருகன் கோயில் பாறையில் இருந்து உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. டச்சுக்காரர்கள் கடத்தப்பட்ட திருச்செந்தூர் முருகன் சிலை வடமலையப்ப பிள்ளை என்பவரது கனவுல முருகன் சொன்ன வழிகாட்டுதலின்படி நடுக்கடல்ல இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் திருச்செந்தூரில் வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் உப்பு நீரில் இருந்ததால் சேதமடைந்த இந்த சிலையை புதுப்பிக்க வடமலையப்ப பிள்ளை முயற்சியும் செய்தார். அதற்காக பல்வேறு இடங்களில் பாறைகள் தேடிய போது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும் பாறைகள் தெய்வீக தன்மை கொண்டது அப்படிங்கிறத அறிந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பாறையில் திருச்செந்தூர் முருகன் சிலையை செதுக்கியதாக கூறப்படுது. அதனால தான் இந்த கோயில் திருச்செந்தூர் முருகனின் தாய் வீடு அப்படின்னு அழைக்கப்படுது. மழை காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் ஓடக்கூடிய நிலையில் இந்த கோயிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலவர் சிலை நீருக்குள்ள மூழ்கி இருக்கும். அதே மாதிரி வெள்ளம் வடிந்த பிறகு கோயிலை முழுமையாக சுத்தப்படுத்தி உற்சவர் சிலை, சர்ப்பரங்கள் மற்றும் முண்டியல் ஆகியவை மேலே இருக்கக்கூடிய கோயிலில் இருந்து மீண்டும் குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்கு எடுத்து வருவாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளாக காட்சி தரக்கூடிய திருச்செந்தூர் சண்முகர் அதி அற்புத கோலத்தை நாம் பார்க்கவே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற விழா கந்த சஷ்டி.
ஆனால் மாசி திருவிழாவும் ஆவணி திருவிழாவும் அதிவிசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரு திருவிழாவிலையும் நாம் சண்முகநாதரை விசேஷமாக கொண்டாடுறோம். இவர் தாங்க மும்மூர்த்திகளின் வடிவமாக காட்சி தருகிறார். அதாவது பிரம்மா விஷ்ணு சிவனின் ரூபமாகவே அவர் நமக்கு காட்சி தருகிறார். ஆவணி மாசி திருவிழாக்களில் 7 மற்றும் 8ஆம் நாள் ரொம்பவே விசேஷம். அன்று தான் சிவப்பு சாத்தி வெள்ளி சாத்தி பச்சை சாத்தி நடக்கிறது. சிவப்பு சாத்தினா எம்பெருமான் சிவபெருமானின் ரூபத்தில் முழு அலங்காரமும் சண்முகருக்கு சிவப்புல தான் இருக்கும். சிவப்பு மலர் என அலங்காரம் எல்லாம் சிவப்பாகவே இருக்கும். அதற்கு மறுநாள் வெள்ளை நிற மலர். சுவாமி வெண்பட்டு உடுத்தி வெள்ளை நிறமாகவே பிரம்மாவாக காட்சி தருவார். அதற்கு அடுத்த நாள் பச்சை நிற மறிக்குழுந்து மாலை பச்சை வஸ்திரம் சாத்தி சுவாமி பச்சை பசேல் என இருப்பார். மாமனார் பெருமாளுக்காகவே காட்சியும் தருகிறார். அதனால் சண்முகரை மும்மூர்த்திகளாக தரிசனமும் பண்ணலாம். அப்படின்னா எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. அதே போல சிவபெருமானின் நடன காட்சியை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் இன்றுதான் காட்டி அருளினார். இன்னைக்கும் சிவப்பு சாத்தி அன்று சண்முகர் முன்பக்கத்திலையும் பின்பக்கம் நடராஜராகவும் காட்சி அளித்து வருகிறார். நானும் எங்கள் அப்பாவும் ஒன்று தான்ப்பா வேற இல்லை அப்படின்னு இன்றும் பக்தர்களுக்கு சண்முகர் தரிசனம் காட்டி அருள்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய காலத்தில் இந்த சண்முகருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயுதமாக திருக்கரங்களில் சேர்த்து அலங்காரம் செய்வாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். கேட்டவருக்கு கேட்ட வரத்தை ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கொடுப்பவர் தான் திருச்செந்தூர் சண்முகர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலினுடைய சிறப்புகளும் மகிமைகளும் இருந்த வண்ணமே இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடலில் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் மற்றும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகை செய்து வந்துட்டுருக்காங்க. குடமுழுக்கு நாளில் கோபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்செந்தூர் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் 50,000 பக்தர்கள் வரைக்கும் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் மேற்கொண்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் எண்ணற்ற அதாவது 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதற்காக பக்தர்களினுடைய வசதிக்காகவும் பக்தர்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இறைவனை தரிசிப்பதற்காகவும் எண்ணற்ற பாதுகாப்பு வளையங்கள் பாதுகாப்புக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது பார்க்கும்போது திருச்செந்தூரில் கோலாகலமாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக விழா அப்படிங்கிறது தற்போதில் இருந்து அங்கே வெகு விமர்சையாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மகா கும்பாபிஷேக விழாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அதாவது 7ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற போகிறது. 6 படை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் ஆன்மீக ரீதியாக பல்வேறு முக்கிய சம்பவங்கள் நடந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்படியான பட்சத்தில் ஜூலை 7ஆம் தேதி காலை 6:15 மணியில இருந்து 6:50 மணிக்குள்ள ராஜகோபுரத்திற்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விழாவை முன்னிட்டு அங்கு பக்தர்கள் குவிந்து வர்றதுனால திருச்செந்தூர் முழுக்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில கும்பாபிஷேகம் வரும் பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை காவல்துறையானது வெளியிட்டிருக்கு. அதன்படி நடந்து கொள்ள நாழிக்கிணறு மற்றும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் பகத்சிங் பேருந்து நிலைய வாகன நிறுத்தம், மாட்டுதாவணி வாகன நிறுத்தம், டிபி ரோடு, ஐடியல் பார்க்கிங், அப்புறம் வாகன நிறுத்தம் ஆகிய இடத்துல இருந்து நடந்து வரக்கூடிய பக்தர்கள் டிபி ரோடு, மணி ஐயர் ஹோட்டல், சந்திப்பு, வடக்கு ஆற்று சாலை வழியாக இடவசதிக்கு ஏற்ப போதுமான எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்களாம். ஒருவேளை கூட்டம்
அதிகமாக இருந்துச்சுன்னா மாற்றுப்பாதையில் கோயில் மற்றும் கடற்கரை பகுதிக்கு அனுமதிக்கப்படுவாங்க. இதே போல் திருநெல்வேலி ரோடு வழியாக வரக்கூடிய பக்தர்கள் மெயின் ஆர்ச், இரும்பு ஆர்ச், வடக்கு வீதி, கீழரத வீதி, அமளி நகர் சந்திப்பு, நவாப்பழ சாலை வழியாக நாழிக்கிணறு மற்றும் கடற்கரை பகுதிக்கு செல்லலாமா. தூத்துக்குடி ரோடு வழியாக வரக்கூடிய பக்தர்கள் பகத்சிங் பேருந்து நிலையம், மெயின் ஆர்ச், இரும்பு ஆர்ச், வடக்கு மற்றும் கிழக்கு ரத வீதி வழியாக அமளி நகர் சந்திப்பு, நவாப்பழ சாலை வழியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்களினுடைய வருகைக்காக எண்ணற்ற பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டு வர்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.